வெஹித் அன்னாக் எல் அதனாய், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்று தாவீது 37ஆம் சங்கீதத்திலே எழுதுகிறார். தாவீது மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஹார்ட். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 13:22 தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர் சாட்சியாக சொல்லுகிறார். நாம் எல்லோருமே சங்கீதங்களை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தாவீது எப்படி தன்னுடைய கோபம், குற்ற உணர்ச்சி, சந்தோஷம், பயம், கவலை, ஈவன் கன்ஃபியூஷன் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரோடு ஷேர் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனை எல் சாலி என்று அழைக்கிறார். என் கண்மலையே, யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தாவே என்று அழைக்கிறார். மேகன், கேடகமே, மை ஷீல்டு என்று அழைக்கிறார். அல்லேலூயா. தன் பலவீனத்தை வெளிப்படையாக தேவனிடம் அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுகிறார். இதை வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவது, பேசுவது. இதை தேவனிடத்திலே அவர் வெளிப்படையாக அவர் பேசுவதை தேவனும் நேசிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் போய் எல்லாரிடமும் இப்படி வெளிப்படையாக ஒளிவு மறைவில்லாமல் பேசினால் தகுந்த நேரத்திலே உங்களுக்கு பதிலடி கிடைக்கும். யோபு 27ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, சிலர் பிரச்சனைகள், ஆபத்துகள் வரும் பொழுது மட்டும்தான் ஆண்டவரை தேடுகிறார்கள். தாவீதோ அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே, பிரசன்னத்திலே இருப்பதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் கூட தாவீது போல உடனே ஆண்டவரிடம் உரையாட வேண்டும். நம்முடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை அவரிடம் நாம் சொல்லுவதற்கு அழைக்கப்படுகிறோம். தாவீது அப்படிதான் நாத்தான்வேல் தன்னுடைய குற்றத்தை உணர்த்திய பொழுது அவர் மனம் கசிந்து, மனம் வருந்தி ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு தன் உறவை, பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று கண்ணீரோடு மன்றாடி வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மறுபடியுமாக தேவனால் மீட்கப்படுவதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்த்தால், அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சுத்தமுள்ள சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். கீப் ஆன் ரெஸ்டோரிங் yourselves, your brothers என்று சொல்லப்பட்டிருக்கிறது. if someone falls into sin, forgivingly restore them, saving your critical judgments for yourself. அப்படி குற்றம் செய்தவரிடம் போய் ஒளியின் தூதன் உன்கிட்ட இருக்கான் என்று அப்படியெல்லாம் பேசி அவனை மிகவும் இன்னும் அதிகமாக காயப்படுத்தி, தனிமைப்படுத்தி, ஒதுக்கி அவனை ஒன்றுமில்லாமல் செய்யாமல் நீ எப்படி இருக்க வேண்டுமா? யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். சீர்பொருந்த பண்ணுங்கள். கத்தார்தீசோ என்று கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிறது. கதார்தீசோ அப்படின்னா சீர்படுத்துங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. ஒருவன் பாவத்தில் விழும்பொழுது அவனது ஆன்மீக எலும்பு உடைந்து போகிறது, அது டிஸ்லோகேட் ஆயிடுது. அப்போ ஆவிக்குரிய நீங்கள், ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற நீங்கள் அவனை கண்டித்து தள்ளிவிடக்கூடாது. மாறாக மருத்துவரை போல அவனது நிலையை அன்போடு சரி செய்ய வேண்டும். வலையை தூக்கி எறியாமல் நூலால் கோர்த்து சரி செய்தது கூட கத்தார்தீசோ. மார்க்கு 4:21 பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போது சீர்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போது நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. அப்போது அவனை சரிப்படுத்தும் பொழுது கமெண்ட் செய்து கடைசியில் நீயும் அப்படி விழுந்து போயிடாத என்று
பவுல் வார்னிங் கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருங்கள், சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள் என்று 2 கொரிந்தியர் 13:11 பார்க்கிறோம். அப்போது பிளவுபட்டு இருக்கும் நேரத்திலே ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அந்த வெறுப்பு பகையினாலே நீங்கள் மறுபடியுமாக பாவத்திற்குள்ளாக போகாதபடிக்கு நீங்கள் சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார்.